திரு சுமந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வடமாகாண சபை தேர்தலின் வெற்றிக்கு நீங்கள் யாராவது உழைத்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றி பற்றி உங்களுடைய உணர்ச்சிகள் எவ்வாறு இருக்கின்றன? வடமாகாண சபை தேர்தல் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே வந்திருந்தது. இதை குறித்து பலவிதமான விமர்சனங்கள் இருந்திருந்தாலும் இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய தீர்மானங்களை, தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக உபயோகிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. மக்கள் அதை வலுவாக ஆதரித்து போதிய விளக்கத்தோடு முன்னெப்போதும் கிடைத்திருக்காத ஒரு வெற்றியை ஒரு தமிழ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது முன்னெப்போதும் கொடுத்திருக்காத வெற்றி என்று சொல்லுகிற போது 78.9% வாக்குகள் ஒரு கட்சிக்கு இந்த அரசியல் இந்த தேர்தல் முறையிலே கொடுக்கப்படுவது அபூர்வமான ஒரு விடயம். ஆகையினால் ஒரு பாரிய வெற்றியை கொடுத்ததன் மூலமாக உலக நாடுகளுக்கும் ஏன் இலங்கை அரசாங்கத்துக்கும் கூட தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எந்தவித ஐயப்பாட்டுக்கும் அப்பால் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகையினாலே நாங்கள் அனைவரும் இதற்காக கடுமையாக உழைத்தோம். ஆனால் அதற்கான நல்ல பலாபலனையும் நாங்கள் அடைந்திருக்கிறோம். இலங்கையில் வாழும் மக்கள், அதாவது ஸ்ரீலங்காவில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், கொழும்பில் வாழ்பவர்களாக இருக்கட்டும் அல்லது வடமாகாணத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அவர்களிடையே இந்த வெற்றியின் பின்னர் இப்பொழுது அவர்களுடைய எண்ணப்பாடு எவ்வாறாக இருக்கின்றது? ஒரு புத்துணர்ச்சி தெரிகின்றதா? அல்லது இந்த தேர்தல் முடிவிலே இருந்து மக்களுக்கு ஒரு புதியதொரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே விசேஷமாக தோற்றுப்போன சமூகம் என்கின்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது தங்களுடைய ஜனநாயக வாக்கை உபயோகித்து தாங்களே ஒரு வெற்றிகரமான நிலைமைக்கு தங்களை கொண்டு வந்திருக்கிறதான ஒரு புத்துணர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது மக்களுடைய மனங்களிலே மிகுந்த ஒரு ஸ்திரமான, அவர்கள் அங்கே இங்கே அங்கலாய்க்காமல் நாங்கள் எங்களுடைய அரசியல் இலக்குகளை அடைவதற்கு ஒரு ஆரம்பமாக இது இருக்கும் என்கின்ற புதிய நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பானது கடந்த பல ஆண்டுகளாக பல சர்ச்சைகளை சந்தித்து இருந்தும் விடாமுயற்சியில் ஒரு 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 பாரிய வெற்றியை அடைந்திருக்கின்றது. இந்த விடயத்தில் நீங்கள் நடந்து செல்லும் பாதையில் எம்மால் நடந்து செல்ல முடியுமோ தெரியாது. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு விமர்சனம் என்பது சுலபமாக வந்துவிடும். அதாவது நான் புலர்ந்து வாழும் மக்களின் சிலரின் கருத்தை கூறுகின்றேன். செய்வது கடினமாக இருந்தாலும் சொல்வது சுலபம். அதனால் நிச்சயமாக சொல்லிவிடுவோம். இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு முக்கிய உறுப்பினராக, இவ்வாறாக புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் வைக்கும் விமர்சனங்களுக்கோ அவர்கள் வைக்கும் கோரிக்கைகளுக்கு நீங்கள் எவ்வாறான பதில்களை வழங்கி வருகின்றீர்கள்? விமர்சனம் என்பது நாங்கள் வரவேற்கின்ற ஒன்று. ஏனென்றால் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது நிச்சயமாக மக்களுடைய விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எல்லாவிட்டால் அது ஜனநாயக பாதையிலேருந்து வலுவி போவதற்கு எல்லா சந்தர்ப்பங்களும் உண்டு. ஆகையினாலே விமர்சனம் என்று வருகின்ற ஒன்றை நாங்கள் விரும்பாமல் இல்லை. ஆனால் அதே வேளையிலே அந்த விமர்சனம் நியாயமற்றதாக இருக்கின்ற போது அல்லது வேணுமென்றே திருவுபடுத்தி சில விடயங்களை மக்களுக்கு காட்டுகிறதாக இருந்தால் அது மக்களிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். ஆகையினாலே ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை நாங்கள் வெகுவாக வரவேற்போம். அப்படியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது மாறி வருகிறது. அதுவும் நல்லதொரு சகுனம். ஆனால் இதற்கு முன்னர் சில காலங்களுக்கு அப்படியாக இருக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதை செய்தாலும் அதற்கு எதிரான ஒரு விமர்சனம் இருந்த காலம் இருந்தது. ஆனால் அதிலேயும் எமது மக்கள் தொடர்ச்சியாக எம்மீது தம்முடைய நம்பிக்கையை வைப்பதை தேர்தல் மூலம் காட்டினதன் பின்னர் அந்த நிலைமை சற்று மாற்றமடைந்து வருகிறது தெரிகிறது. இந்த மாற்றத்தின் காரணம் என்னவாக இருக்கின்றது? புலம்பெயர் மக்களுக்கும் அங்கே ஈழத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் இடையிலே உள்ள புரிந்துணர்வற்ற தன்மையா, அல்லது அங்கு நடக்கும் பிரச்சனைகளை இங்கு நாங்கள் புரியாது இருந்து கொண்டு நாங்கள் நினைத்தது தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தது தான் காரணமாக? புலம்பெயர்ந்த மக்கள் என்று சொல்லுகிற போதிலே அதிலே பெரும்பான்மையானவர்கள்
அங்கே நாட்டிலே வாழுகிற மக்களுடைய அதே உணர்வை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெகுவாக பேசுவதில்லை, அவர்களுடைய குரல் கேட்பதில்லை. ஒரு சிலருடைய குரல் தான் கேட்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு சிலருடைய குரல் சரியான விதத்திலே அங்கே வாழுகிற மக்களுடைய எண்ண பிரதிபலிப்புகளை காட்டாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுதான் இந்த இடைவெளிக்கு காரணமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் உங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் தொடர்ந்து செல்ல வேண்டும், மக்களுக்கு இதனால் பயன் கிடைக்க வேண்டும் என்றால் இளைய சமுதாயத்தினரை நீங்கள் நிச்சயமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய தற்போதைய செயற்பாடுகள் எவையாக இருக்கின்றன? இளைய சமுதாயத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கின்றதா? இளைய சமுதாயத்தினரை சேர்ப்பதற்கு கடினமாக இருந்த ஒரு காலம் இருந்தது. 4 வருடங்களுக்கு முன்னர், 3 வருடங்களுக்கு முன்னர் கூட அது கடினமாக இருந்தது. ஆனால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற போது நாங்கள் சட்டத்தின் தேவைப்பாட்டுக்கு அமைய 40% இளையவர்களை முன்னிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருந்ததன் காரணமாக பல இளையவர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். அதிலேயும் வெற்றி பெற்றவர்கள் 50-60% மேற்பட்டவர்கள் இளையவர்கள். நான் 5 பிரதேச சபைகளுக்கு தலைவர்களாக நாங்கள் 25 வயதுக்கு குறைந்தவர்களை கூட நியமித்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த திருப்பு முனையிலே இருந்து கிழக்கு மாகாண சபையிலேயும் 2 இளையவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இப்பொழுது வடமாகாண சபையிலே 7 அல்லது 8 பேர் 35 வயதுக்கு குறைந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மிகவும் நல்ல அறிகுறி. இவர்களுடைய செயற்பாட்டை இன்னும் வலுவாக்குவதற்கும் இவர்களுடைய செயற்திறனை அதிகரிப்பதற்கும் நாங்கள் சில நடவடிக்கைகளை இப்பொழுது எடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் இலங்கையில் வாழும் மக்களுக்காக அரசியல் செய்தாலும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை உற்று கவனித்து வருகின்றார்கள். இந்த வகையில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இளைஞர்களின் கவனத்தை எவ்வாறாக நீங்கள் திருப்பலாம் நினைக்கின்றீர்கள்? ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமாக இருந்தால், நான் கனடாவுக்கு வந்து போயிருக்கின்ற பல தடவைகளிலே கனடாவிலே வாழுகின்ற இளையவர்களை சில காலம் வந்து இலங்கையிலே வேலை செய்யுமாறு அழைத்திருக்கிறேன். 6 மாதம், 1 வருடம், 2 வருடங்கள் வந்திருந்து அங்கே ஆற்றக்கூடிய பணிகள் நிறைய இருக்கின்றன. அதை செய்யுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறோம். அது இன்னும் சரியாக கைகூடவில்லை. ஆனால் இப்பொழுது வடமாகாண சபை அதிகாரம் எங்களுடைய கையிலே கிடைத்திருக்கிறதன் காரணமாகவும் கிழக்கு மாகாண சபையிலேயும் அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்ற காரணத்தினாலேயும் இனி மற்ற நாடுகளிலே வாழுகிற இளையவர்கள் சில காலத்துக்கேனும் வந்து தங்களுடைய செயற்திறனை, தங்களால் இயன்றதை, பல கர்மங்களை அவர்கள் ஆற்றுவார்களாக இருந்தால் அது எங்களுடைய நாட்டிலே வாழுகிற மக்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த வடமாகாண சபை தேர்தல் வெற்றியானது இங்கு புலம்பெயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த ஒரு விடயமாக இருந்தது. இருப்பினும் ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. சரி, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஜனநாயக முறையில் ஒரு வழியை கண்டுவிட்டோம். ஆனால் இதனை வைத்து நாம் என்ன சாதிக்கப் போகின்றோம், சாதிக்க முடியுமா, அதுவும் இலங்கை தீவிலே அதை சாதிக்க முடியுமா என்ற ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. இந்த கேள்வியை நிச்சயமாக நீங்கள் உங்களை பலர் கேட்டிருப்பார்கள். இது முடியுமா, எவ்வகையாக இதை செயற்படுத்த முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? இந்த வடமாகாண சபை தேர்தலையும் அதற்கு பின்னதான அதிகாரத்தையும் நாங்கள் சாதாரணமாக ஒரு மாகாண சபை நிர்வாகத்தை உபயோகிப்பதைப் போல உபயோகிக்க நினைக்கவில்லை. தேர்தல் கொடுத்த முடிவு, உலகறிய செய்த ஒரு முடிவு. இந்த மாகாண சபை தேர்தல் மட்டுமே நாங்கள் உபயோகிக்கிறதாக இருந்தாலும் இந்த தேர்தலிலே அதனை நாங்கள் காட்டியிருக்கிறோம். ஆனால் வரப்போகிற நிர்வாகத்திலேயும் கூட பல விடயங்களை நாங்கள் வித்தியாசமான முறைகளிலே செய்வது இப்பொழுது பலருக்கும் தெரிந்திருக்கிறது. இயன்றவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் அரசியலிலே இல்லாமல் இருந்த பலருக்கு அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த துறையிலே அவர்களுக்கு நிபுணத்துவம் உண்டு. அப்படியான ஒரு புதிய முறையிலே ஒரு முன்னோடியான மாகாண சபையாக வடமாகாண சபை திகழும் என்பது பலருடைய, தென்னிலங்கையிலேயும் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
ஆகவே அப்படியான ஒரு விதத்திலே அதனை நாங்கள் முன்னெடுக்கின்ற போதும் அதே வேளையிலே இந்த மாகாண சபை முறைமையிலே அதிகாரங்கள் போதாது, இது எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை எந்த விதத்திலும் சந்திக்காது என்பதையும் கூட இந்த நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது தெளிவாக உலகத்துக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஆகையினாலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் சேவைகளை இதன் மூலமாக செய்வோம். அதே வேளையிலே இதில் இருக்கிற பாரிய குறைபாடுகளும் தானாகவே வெளிக்கொண்டு வரப்படலாம் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. எதிர்வரும் குறுகிய ஆண்டுகளில் 3-4 ஆண்டுகளில் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகின்ற விடயங்கள் என்னவாக இருக்கின்றன? முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டுமென்று நினைக்கின்ற விடயம்தான் எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவது என்பது. அது மிகவும் கடினமான ஒரு பணி. ஆனால் நிச்சயமாக மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை வைத்து நாங்கள் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தலாம். பலர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும். அதற்கு தடையாக இராணுவ பிரசன்னம் இருக்கக்கூடும், காணி அபகரிப்பு இருக்கக்கூடும். அந்த விடயங்களை மாகாண சபை ஒரு வித அணுகுமுறையிலே அதை பற்றி கவனிக்கலாம். ஆனால் அதையும் விடுத்து மக்களுடைய வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்புகின்ற பணிகளிலே அவர்கள் தாங்களே சுயமாக தங்களுடைய 2 கால்களையும் நிற்கக்கூடியதாக, விசேஷமாக குடும்ப தலைவிகள், கணவரை காணாத அல்லது கணவர் இறந்துவிட்ட குடும்பங்களை கொண்ட குடும்ப தலைவிகள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றவும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கும் ஏற்ற விதமான வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்புவது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களிலே நாங்கள் வருகின்ற 2 அல்லது 3 வருடங்களிலே பாரிய முன்னேற்றம் ஒன்றை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அண்மையில் வடமாகாண சபை முதலமைச்சர் தனது முதலாவது பேச்சிலே பல விடயங்களை முன்வைத்திருந்தார். இது போன்ற எக்கனாமிக் க்ரோத், செல்ஃப் டிட்டர்மினேஷன் என பல முக்கியமான விடயங்களை கூறியிருந்தார். இவை அனைத்தையும் நீங்கள் ஒரு வடமாகாண சபையாக மட்டும் இருந்து செய்து முடித்துவிட முடியாது. இதிலே உங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இலங்கை பாராளுமன்றத்தில் உங்களுக்கு இந்த வடமாகாண சபை தேர்தலின் வெற்றி ஒரு உந்துதலாக இருக்கின்றதா, உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கும் விடயமாக இருக்கின்றதா? நிச்சயமாக இது பெரியதொரு பலம் சேர்க்கின்ற விடயம். ஏனென்றால் நாட்டின் மேல் எல்லா மாகாணங்களிலேயும் அரசாங்க கட்சி இலகுவாக வெற்றியடைகின்ற போது வடமாகாணத்திலே மட்டும் அவர்களால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு அப்பால் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பெரிய ஒரு மாற்றம் தென்படுகிறது. அதே போல் கிழக்கு மாகாணத்தையும் நாங்கள் இப்பொழுது உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது எங்களுடைய அவா. கிழக்கு மாகாணத்திலேயும் அப்படியான ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற போது வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கின்ற வித்தியாசம் நாட்டிலே மற்ற பகுதியிலே இருக்கின்ற மாகாண சபைகளுக்கு இல்லாமல் இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக இந்த தேர்தல் வெற்றியினுடைய முழு பலனையும் நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். இந்த வெற்றி இதைவிட கூடுதலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். தென்னிலங்கையிலே பலமான ஒரு எதிர்க்கட்சி இருக்குமாக இருந்திருந்தால், அப்படியான ஒரு எதிர்க்கட்சி இல்லாத காரணத்தினாலே இந்த வெற்றியினுடைய முழு தாற்பயத்தையும் தென்னிலங்கையிலே நாங்கள் காண முடியாத ஒரு துப்பாக்கி நிலையிலே இருக்கிறோம். இந்த வடமாகாண சபை வெற்றியின் பின்னர் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பரந்துபட்ட ஒரு ஆதரவு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது பல்வேறு நாட்டு அரசாங்கங்களிடையே கூட. இலங்கை அரசாங்கம் இதை எவ்வாறாக பார்க்கின்றது? இலங்கை அரசாங்கம் தாங்கள் வெல்ல மாட்டோம் என்று தெரிந்திருந்தாலும் இப்படியான ஒரு படுதோல்வியை தாங்கள் அடைவோம் என்று அவர்கள் கனவிலையும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆகையினாலே இது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாகத்தான் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக வெளிப்படையாக வடமாகாண சபை இயங்குவதற்கு தாங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் தாங்கள் செய்வோம், முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளுக்கு மற்றவர்களுக்கு அப்படியான வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். எங்களிடத்திலேயும் நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது நடைமுறையிலே எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சில குறிப்பிடப்பட்ட விடயங்களை கவனிப்போம்.
திரு சி.வி. விக்னேஷன் அவர்கள் கூறியிருந்தார். எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் என்பது மிக முக்கியமான விடயம் என்று. இதனை எவ்வாறாக நீங்கள் செய்யலாம் என எண்ணியிருக்கின்றீர்கள்? அதற்கான ஒரு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றதா? இதில் பரந்துபட்டு வாழும் தமிழ் மக்களின் பங்கு என்னவாக இருக்க வேண்டும்? குறித்த திட்டங்கள் என்று இன்னும் ஒன்றும் வரையப்படவில்லை. அவர் தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார். அதற்கான திட்டங்கள் தீட்டப்படும், அதற்கான நிபுணத்துவம் வரவழைக்கப்படும். ஆகையினாலே ஆரம்பத்திலிருந்து இது இனித்தான் தொடங்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் எப்படியான ஒரு கட்டமைப்பாக இது இருக்க வேண்டும், எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் என்ன விதமாக அமைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் உண்டு. ஆனால் நடைமுறையிலே அவற்றை அமுல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு நாங்கள் வெளியிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகிற எங்களுடைய மக்கள் உட்பட பலருடைய நிபுணத்துவத்தை இப்பொழுது நாங்கள் நாடி நிற்கின்றோம். இதில் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். கல்வி முக்கியமான விடயம். புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்கள் ஏராளமான நாடுகளில் மிக தெளிவாக தங்களுடைய பிஸ்னஸ்களையோ அல்லது பல வகைகளிலும் முன்னேறி வருகின்றார்கள். அவர்களை நீங்கள் ஏன் தமிழ் பகுதிகளில், இலங்கையில் தமிழ் பகுதிகளில் வந்து இது போன்ற விடயங்களில் தங்களுடைய செயற்பாட்டை செய்யக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடாது? நாங்கள் கேட்கிறோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற எல்லா மக்களிடத்திலேயும் அவர்களுடைய நிபுணத்துவத்தை உபயோகிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும், அவர்கள் வர வேண்டும் என்ற பொதுவான அழைப்பு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு கட்டமைப்பாக இதனை உருவாக்கி சரியான ஆலோசனையோடு இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதற்கு சில நாட்கள் அல்லது மாதங்கள் அது தடைப்படக்கூடும் அல்லது தாமதிக்கக்கூடும். அப்படியாக இருந்தாலும் இது நிச்சயமாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கிற எங்களுடைய மக்களுடைய நிபுணத்துவத்தை உபயோகிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் பாவிப்போம். டிஎன்ஏ, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையில் இது நடைபெற வேண்டுமென்றால் புலம்பெயர் வாழ் மக்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது ஒரு அபார நம்பிக்கை வர வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது ஒரு அபிமானமும் ஒரு நம்பிக்கையும் வளர்ந்து வரும் இந்த வேளையில் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களிடையே அவர்களோடு சக்தியாக இருந்து அந்த நம்பிக்கையை குலைக்கக்கூடிய வகையில் கூட இங்கு சில விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களிடையே அந்த நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக எவ்வகையான யுக்திகளை நீங்கள் கையாள்கின்றீர்கள்? இதில் இரண்டு விடயங்கள் உண்டு. ஒன்று, அவர்களை எங்கள் பக்கத்திலே நாங்கள் ஈர்த்து கொள்ள வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கம். ஆனால் மறுபக்கத்திலே பார்ப்போமாக இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அதனுடைய கொள்கைக்கும் அதனுடைய செயற்பாட்டுக்கும் நாட்டிலே வாழுகிற மக்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்ற வேளையிலே அதை குலைக்கிற வண்ணத்திலே யாராவது செயற்படுவார்களாக இருந்தால் அங்கே வாழுகிற மக்களை அவமதிக்கிற செயலாகத்தான் நாங்கள் காண்கின்றோம். ஆகையினாலே அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பணிவான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், அங்கே வாழுகிற மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு தயவு செய்து மதிப்பளியுங்கள். இலங்கை அரசாங்கம் எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை புறக்கணிப்பதைப் போல நீங்களும் எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை புறக்கணித்து நடக்க வேண்டாம் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை அவர்களுக்கு நாங்கள் விடுக்க விரும்புகிறோம். இந்த போராட்ட காலத்தின் போராட்ட காலம் இத்தனை காலமாக இருந்து வந்திருக்கின்றது. அதனை தொடர்ந்தும் மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அபிலாஷை தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்பது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு அடிப்படை நோக்கமாகவும் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு வடமாகாண சபை, அதாவது ஒரு தனிப்பட்ட சபை ஆட்சியை மட்டும் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சுயநிர்ணயம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சுயநிர்ணய உரிமை எங்களுடைய மக்களுக்கு உரித்தானது என்பதிலே நாங்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாதவர்கள். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்ற விடயம். மக்களும் அதற்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பிலே விசேஷமாக அபிவிருத்தி சலுகைகள் என்பது எல்லாவற்றுக்கும் விட மேலாக தங்களுடைய அரசியல் உரிமைகளை குறித்து
தாங்கள் திடமாக இருக்கிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அதிலே எங்களுடைய சுய நிர்ணயத்தை நாங்கள் எந்த விதத்திலேயும் விட்டுவிடவில்லை, அதனை கொடுத்து விடவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சுயநிர்ணய உரிமையை எப்படியாக உபயோகிப்பது என்பதிலே தான் கேள்வி இருக்கிறது. சுயநிர்ணய உரிமையை உள்ளக ரீதியாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பிளவுபடாத ஒற்றுமையான ஒரு நாட்டுக்குள்ளே எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்திலே ஆட்சி அதிகாரங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கான திட்டங்களை, யோசனைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதை குறித்து சர்வதேச சமூகத்துடைய ஆதரவு இப்பொழுது எங்களுக்கு வலுவாக கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். மாற்றி அமைக்கப்படுகிற ஆட்சி முறையிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய கர்மங்களை தாங்களே கையாளக்கூடிய விதத்திலே அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரங்கள் வந்து சேர்வதற்கான முனைப்புகளை நாங்கள் முன்னெடுப்போம். 13ஆம் அரசியலமைப்பு திருத்தத்திலே எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அடையக்கூடியதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பதும் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் 13ஆம் திருத்தத்துக்கு அப்பால் சென்று அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறையொன்றை ஏற்படுத்துவேன் என்று இலங்கை ஜனாதிபதி தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிற வாக்குறுதியை நாங்கள் அமல்படுத்த உத்தேசிக்கிறோம். அர்த்தமுள்ள ஒரு அதிகார பகிர்வின் மூலமாக எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை உள்ளகமாக உபயோகப்படுத்துவதற்கு நாங்கள் எங்களால் இயன்றதை செய்வோம். நீங்கள் உள்ளகமாக என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். சுயநிர்ணய உரிமையின் 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று உள்ளக உரிமை, மற்றது வெளியக உரிமை என்று குறிக்கலாம் நினைக்கின்றேன். இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வெர்சஸ் எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன். கனடா போன்ற நாடுகள் தங்களுடைய பாகங்களை பிரிந்து போவதை ஏற்றுக்கொள்வதில்லை. நிச்சயமாக கனடா தனி தமிழீழம் என்ற ஒரு கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி. ஆனால் இதே கனடாவில் கியூபெக் மாநிலம் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ரெஃபரண்டம் நடந்த காலத்தில் கெனடியன் சுப்ரீம் கோர்ட் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக, உரிமைகள் எதுவுமே இல்லாத சமுதாயமாக, அரசினால் தவிர்க்கப்படும் ஒரு சமுதாயமாக இருக்கும் வேளையில் எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது வெளியக சுயநிர்ணய உரிமையை கோரலாம் என்று. இலங்கை சிச்சுவேஷனை பார்த்து கொண்டால் அங்கு எமது மக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், எந்த உரிமையும் இல்லாமல் இதுவரை காலமும் வாழ்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் எமக்கு எக்ஸ்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் சரியானதொன்றாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? ஆம், இதை குறித்த இது சர்ச்சை ஒன்று இருக்கின்ற போதிலேயும் கூட உள்ளகமாக ஒரு ஒழுங்கொன்று ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் சுயநிர்ணய உரிமையை பிரயோகப்படுத்துவதற்கான ஒரு உள்ளக அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உலக நாடுகளுடைய கருத்தாக இருக்கின்றது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, காலனித்துவ மக்களுக்கு அல்லது உள்ளகமாக சுயநிர்ணய உரிமையை உபயோகிக்க முடியாத மக்களுக்கு வெளியக சுயநிர்ணய உரிமையை உபயோகப்படுத்த முடியும் என்பது கனடிய உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. அதன் வழியிலே தான் நாங்களும் சிந்திக்கிறோம். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ற காரணத்தினாலே வெளியக சுயநிர்ணய உரிமையை நேரடியாக இப்பொழுதே நாங்கள் கேட்காமல் உள்ளகமாக அதனை உபயோகப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய மக்களும் அதை ஆமோதித்து அந்த நிலைப்பாட்டுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே அது ஒரு அர்த்தபூர்வமான அதிகார பகிர்வு முறையிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மக்களுடைய இந்த ஜனநாயக தீர்ப்பு மீறப்படுமாக இருந்தால், அதாவது உள்ளகமாக நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அனுபவிப்பதற்கு தடை ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அடுத்த படியை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். இப்பொழுது இந்த பொதுநலவாய மாநாட்டினை பற்றி சற்று பேசிக்கொள்ளலாம். கனடா நிச்சயமாக அங்கு வரப்போவதில்லை, அதாவது கனடிய பிரதமர் வரப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் நிலைப்பாடு இன்னும் புரியாத ஒரு விடயமாகவே இருந்து வருகின்றது. இந்த வேளையில் சேனல் 4 தொலைக்காட்சி ஒரு புதிய ஆவண படத்தை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை தீவின் அரசாங்கத்தின் நிலைப்பாடு இப்பொழுது என்னவாக இருக்கின்றது? இலங்கை அரசாங்கம்
தாங்கள் ஒரு விசாரணையை மேற்கொள்ள மாட்டோம் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். இலங்கைக்குள்ளே சர்வதேசத்தினாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசாரணை நடைபெறாமல் விட்டால், ஒரு விசாரணை நடந்தாலும் அதனுடைய முடிவுகள் வருகின்ற மார்ச் மாதத்துக்கு முன்னர் ஏற்படாவிட்டால் ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மனித உரிமை ஆணையாளர் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். பொதுநலவாய நாடு மாநாட்டை கனடியா புறக்கணித்தமை குறித்து நாங்கள் எங்களுடைய நன்றியை கனடாவுக்கு தெரிவித்திருக்கிறோம். ஏனென்றால் பொதுநலவாய நாடுகளுடைய அடிப்படை கொள்கைகளை இலங்கை மீறி இருக்கிறது என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இலங்கைக்கு போக வேண்டுமா வேண்டாமா என்கின்ற சர்ச்சையே ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மாநாட்டுக்கு போவதை குறித்து எந்த விதமான சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்திய பிரதம மந்திரி வருவாரா வரமாட்டாரா என்பது அவர் இறுதியாக எடுக்கின்ற தீர்மானத்திலே தங்கியிருக்கும். ஆனால் அந்த சர்ச்சை ஏற்பட்டது தான் முக்கியமான விடயம். இப்படியான ஒரு நாட்டிலே மனித உரிமைகள் மீறப்படுகிற ஒரு நாட்டிலே, பொதுநலவாய நாடுகளுடைய அடிப்படை கொள்கைகள் மீறப்பட்டிருக்கின்ற ஒரு நாட்டிலே இந்த மாநாடை வைக்க முடியுமா? இந்த அமைப்புக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வருகின்ற 2 வருடங்களுக்கு தலைமை தாங்க தகுதியுடையவரா என்கின்ற இந்த கேள்விகளை பொதுநலவாய நாடுகள் தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானிக்க வேண்டும், அவர்கள் தனித்தனியாக தீர்மானிக்க வேண்டும். தனித்தனியாக தீர்மானிக்கின்ற போது கனடியா போன்ற நாடுகள் அதை பகிஷ்கரிப்பதன் மூலமாக இதை கையாள நினைக்கலாம். வேறு சில நாடுகள் அந்த மாநாட்டுக்கு வந்து அந்த மாநாட்டு நேரத்திலே இந்த விடயங்களை எடுத்தியம்பி இலங்கை அரசாங்கத்தின் மேலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இலங்கை அரசாங்கத்தை மாற்றுவதற்கு முயலலாம். ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு உரிய பாணியிலே இதை கையாளுவார்கள். அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நாங்கள் வருகின்ற ஒவ்வொரு தலைவர்களோடும் பேசுவதற்கு உரிய சந்தர்ப்பத்தை உபயோகிப்போம். அவர்களாகவே பலர் ஏற்கனவே எங்களை தாங்களே நாடி சந்திப்பு நேரங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சொன்னதை போன்று அந்த காணொளி இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. பல ஆதாரங்கள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. போரின் இறுதி கட்டத்திலே சர்வதேச மனித உரிமை சட்டங்களும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களும் மீறப்பட்டன என்பதற்கு போதிய ஆதாரங்கள் ஏற்கனவே உண்டு. அந்த ஆதாரங்கள் இருக்கின்ற போது, அந்த சாட்சியங்கள் இருக்கின்ற போது அது விசாரிக்கப்படக்கூடாது என்று இலங்கை சொல்வதிலே எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையை, இந்த ஒட்டுமொத்தமான சூழ்நிலையை எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உபயோகிக்கும். இதிலே பலவிதமான ராஜதந்திர நகர்த்தல்கள் இருந்தாலும் அடிப்படையிலே இது நீதி சம்பந்தமான ஒரு விடயம். எங்களுடைய மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயம். ஆகவே அதனை இந்த சர்வதேச அமைப்புகளின் மூலமாகவும் இப்பொழுது நடைபெறுகிற சம்பவங்களின் மூலமாகவும் இறுதியாக எங்களுடைய மக்கள் ஒரு தங்களுடைய அரசியல் தீர்விலே நியாயமான ஒரு நிலையை எய்தக்கூடியதாகவும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு பரிகாரமாக நீதி கிடைக்கின்ற ஒரு நிலைக்கு வரக்கூடியதாகவும் நாங்கள் செயற்படுவோம். முடிவாக ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். இந்த வடமாகாண சபை தேர்தலில் நிறைவு பெற்று சபையின் சீஃப் மினிஸ்டர் தனது பதவி பிரமாணத்தை இலங்கை அரசாங்கத்தின் பிரதமர் முன்னர் எடுத்துக்கொண்டது பற்றி பலருக்கும் வருத்தம் இருந்திருக்கின்றது. இது அந்த நாட்டில் நடைபெறும் அரசியலின் ஒரு நிர்பந்த சூழலா அல்லது இது ஒரு ராஜதந்திர நகர்வா? இது ஒரு ராஜதந்திர நகர்வு என்று சொல்லலாம். ஜனாதிபதி முன்னினாலே பதவி பிரமாணம் செய்யப்படுவது என்பது இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கும் வடமாகாண சபைக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படியாக இருக்கப் போகிறது என்று சர்வதேசம் அங்கலாய்த்து பார்த்து கொண்டிருக்கிற வேளை, ஜனாதிபதி
ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கு இப்பொழுது சென்றிருந்த போது பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவரோடு சம்பாஷித்த போது வடமாகாண சபையை இயங்க விடுவீர்களா, அதற்கான நிதியை நீங்கள் கொடுப்பீர்களா என்று வினவியிருக்கிறார். அந்த அளவுக்கு சர்வதேசத்தினுடைய உன்னிப்பான கவனிப்பு வடமாகாண சபையை குறித்ததாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் வடமாகாண சபையோடு எந்த விதமான உறவை வைத்துக்கொள்ளும் என்பதை குறித்து அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான அவதானிப்பு வேளையிலே நாங்களாக அந்த உறவுக்கு பாதகம் விளைவித்ததான ஒரு காட்சியை காட்டக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். எங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு சுமூகமான உறவை வைத்துக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு வழிகாட்ட விரும்பியிருக்கிறோம். ஆகையினாலே தான் ஆளுநருக்கு முன்னாலே பதவி பிரமாணம் செய்வது சர்ச்சையான விஷயமாக இருந்தது. என்றால் அந்த ஆளுநர் இராணுவத்தைச் சேர்ந்தவர், அவரை குறித்த வெவ்வேறு பிரச்சனைகள் உண்டு, அவர் நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகையினாலே அதை செய்யாமல் விடுக்கின்ற அதே வேளையிலே மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு முறுகல் நிலையை ஆரம்பத்திலே நாங்களாகவே வருவித்து கொண்டோம் என்று மற்றவர்களை குற்றஞ்சாட்டாத விதத்திலே நாங்கள் நடந்து கொள்வதற்காக இந்த செய்கையை செய்தோம். ஜனாதிபதியை பொறுத்தவரையிலே அவர்தான் நாட்டின் ஜனாதிபதி. அவர் நாட்டின் ஜனாதிபதியாக இப்பொழுது இருக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. அது அவரை ஜனாதிபதியாக நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அவர் முன்னிலையிலே அந்த பிரமாணத்தை செய்வதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய நல்லெண்ணத்தையும் நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு எங்களுடைய பக்கத்திலே எந்த விதமான தடையும் இல்லை என்பதை வழிகாட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் உபயோகித்திருக்கிறோம். இதுவரை நேரமும் கலந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுமந்திரன் அவர்களே. மீண்டும் ஒரு நல்ல வழியில் இதே கனடா நாட்டிலோ அல்லது இலங்கையிலிருந்து தொலைபேசி மூலமாகவோ பேசிக்கொள்ளாமல் நினைக்கின்றேன். ஓகே, நன்றி. நன்றி.